அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நெத்திலி கருவாடு அவரைக்காய் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான அளவு 1/2 கிலோ அவரைக்காய், 100 கிராம் நெத்திலி கருவாடு, ஒரு 3 சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 5-6 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியை பொடியாக நறுக்கிடலாம். நெத்திலி கருவாடையும் சுத்தமாக கழுவி வச்சுக்கிடலாம். அதே மாதிரி அவரைக்காயை கட் பண்ணி அதையும் கழுவி வச்சுக்கிடணும். ஸ்டவ்வில் கடாயை வச்சு ஆயில் விட்டுறலாம். ஆயில் விட்டதுக்கப்புறமா ஆயில் சூடாயிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை அந்த ஆயிலில் போட்டுடலாம். ஆயிலில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். கொஞ்சம் நல்லா ஒரு பாதி அளவுக்கு தான் குக் ஆகணும் வெங்காயம். அதே மாதிரி ஒரு பாதி அளவுக்கு வேகிற அளவு வேக விடலாம். இல்லை நம்ம ப்ரௌன் கலரு கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வரக்கூடாது. ஏண்டா நம்மளுக்கு பாதி அளவு தான் வெங்காயம் குக் ஆகணும். நம்ம வேறு டிஷ்ஷஸ் தயார் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ப்ரௌன் கலர் வரணும். இப்போ நான் இதில் காமிச்ச கண்ணாடி பதத்தில் வெங்காயம் வெந்து வரணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கருவேப்பிலையை அதில் போட்டுடலாம். அதை ஒரு முறை கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளியை அந்த ஆயிலில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்குறோம். கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம கிரேவிக்கு நெத்திலி கருவாடு அவரைக்காய் கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட்டு, நான் ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிட்டேன். எப்போவுமே சரி, நம்ம கிரேவியாக இருக்கட்டும், ஏதாவது குழம்பா இருக்கட்டும், நம்ம என்னென்ன டிஷ் பண்ணுறோமோ அது எல்லா டிஷ்லேயும் நம்ம தக்காளியை போடும்போது சேர்த்து சால்ட்டையும் போட்டுடணும். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக தக்காளி மசிஞ்சு வரும். இப்போ நான் ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். அதை ஒரு 2 தடவை கிளறி விட்டுக்குருவோம். கிளறி விட்டோம்னா அது சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். தக்காளி மசிஞ்சு வந்துருச்சு. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு லைட்டாக அதை அப்படியே ஆயிலே வதக்கிடலாம். ஆயிலில் வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு காரம், நான் ஒரு ஸ்பூன் காரம் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் கூட ஒரு 1/2 ஸ்பூனோ 1/4 ஸ்பூனோ சேர்த்து போடுங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் காரம் போட்டேன். இப்போது ஒரு தடவை லேசாக கிளறி விட்டுக்குருவோம். கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த அவரைக்காயை அந்த கிரேவியில் போட்டுடலாம். கிரேவியில் போட்டுட்டு நல்லா அவரைக்காய் கிரேவி எல்லாமே மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு மூடி போட்டுடணும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். 5 நிமிஷம் வெந்து வரட்டும். ஒரு தடவை 2 தடவை நம்ம நடுவில் மூடியை எடுத்து ஒரு 2 தடவை கிளறி விட்டுக்கிறணும். ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காது. அவரைக்காங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. எப்படின்னா நம்மளுக்கு உடம்புல கொலஸ்ட்ராலுக்கு, பசி அதிகமாக உள்ளவங்களுக்கு, கொலஸ்ட்ரால் நம்ம உடம்பு அதிகமான உடம்பு வெயிட்டாக இருக்கும். இப்போ அந்த உடம்பை கூட நம்ம குறைக்கணுன்னா இந்த அவரைக்காய் எடுத்துக்கிட்டோம்னா பசி அதிகமாக எடுக்காது. பசி அதிகம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி கிட்னிக்கு, நம்ம ஹார்ட்டுக்கு, அதே மாதிரி நம்ம உடலில் பல வியாதிகளுக்கு ரொம்ப நல்லது அவரைக்காய். நீங்கள் ஒரு முறை நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த அவரைக்காய்னால நம்மளுக்கு என்னென்ன பிரயோஜனங்கள், மருத்துவ குணங்கள் என்னென்ன நிறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முறை நெட்டில் போய் சர்ச் பண்ணுங்கள். இது நம்மளுக்கு சீசன் வாரியாக கிடைக்கிறது. நம்ம நவம்பர் டிசம்பரில் தான் கிடைக்கும். சீசன் வாரியாக கிடைக்கிறதுனால அப்போதைக்கு நம்ம எப்போ சீசனில் கிடச்சா அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிடணும்ல. இப்போ நம்ம நெத்திலி கருவாடு கழுவி வச்சுருக்கோம்ல, அந்த நெத்திலி கருவாடையும் அதில் போட்டுட்டு ஒரு முறை கிளறி விட்டுக்குருவோம். கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி அதில் தண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி அதில் கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுட்ருணும். ரொம்ப நேரம் எடுக்காது நம்மளுக்கு அவரைக்காய் கிரேவி. ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடும். என்னென்னா தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும். அவரைக்காய் வேகிறதுக்கு டைம் எடுக்காது. இப்போ மூடி போட்டுடலாம். ஆனால் நம்ம எந்த சீசனில் எந்த காய்கறி கிடச்சா அந்த காய்கறி சாப்பிட்றது எவ்வளவோ நல்லது. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, நெத்திலி கருவாடு அவரைக்காய் கிரேவி ரெடி. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள்.
எப்படி வந்துச்சுன்னு காமெண்ட்டில் வைங்க. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு காமெண்ட்டில் வைங்க. அவ்வளோதாங்க. கமகமண்டு மணக்க நெத்திலி கருவாடு வாசத்தோட அவரைக்காய் நெத்திலி கருவாடு கிரேவி ரெடி. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு காமெண்ட்டில் வைங்க.